வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மன ஆடியோஸ். டிவி பழக ஆசையான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்ட உடனே ஏகப்பட்ட பேர் ஆர்வம் தெரிவிச்சிங்க. கமெண்ட்ஸ்லையும் வீடியோ போட சொன்னீங்க. இவ்வளவு பேருக்கு டிவி மெக்கானிக் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நிறையாவே இருக்குது. கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் உங்கள்கிட்ட இருக்குங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நாள் ஆசை, எல்லா தொழிலையுமே நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துடலான்னு சொல்லி. அதனால் ஃபஸ்ட்டு ஆடியோவை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் இப்போ வீடியோவை பற்றி, அதாவது டிவியை பற்றி சொல்லி கொடுப்போம், ரெண்டையுமே கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் இன்னொரு வீடியோ ஒன்று உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறதா வீடியோவில் சொல்லியிருந்தேன். டிவி பற்றி பழக ஆசையான்னு சொல்லி. கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கீங்க. உங்களோட எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்காக படிப்படியாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. நீங்களும் கற்றுக்கோங்க. டிவிங்கிறது ஆடியோ மாதிரி இல்லை, ரொம்ப சிம்பிளாக வேலை முடியும், குயிக்காகவும் வேலை முடியும். நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணமும் அதிகம் கிடைக்கும். ஒரு ஆடியோவில் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி நீங்கள் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் சம்பாதிக்கணும். ஆனால் அப்படி இல்லை, டிவி அப்படி இல்லை. ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரத்துலையே 500 1000 சம்பாரிச்சிட்டு போயிடலாம். அது ஒரு ஆம்பிளிஃபையர் உட்காந்து நீங்கள் 2 நாள் வேலை செஞ்சால் தான், அதுவும் நல்லபடியாக வேலை செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னால், ஒரு ஆம்புக்கு நல்லா ஒரு நீட்னஸான ஒரு வயரிங்கோடு பண்ணி கொடுக்கணுன்னா உங்களுக்கு 2 நாளில் 4 நாள் கூட ஆகும். சும்மா ஏனோ தானோன்னு பண்ணோம்னா ஒரு 2 நாளையில் கூட முடித்து கொடுக்கலாம். ரொம்ப ஏனோதானோன்னு பண்ணோன்னா ஒரே நாளில் கூட முடித்து கொடுக்கலாம். இது இப்போ கடையில் ஆடியோ போர்டு வாங்குறீங்க, அப்படியே சும்மா வயரிங் லைனை மட்டும் கொடுத்துட்டு இன்புட்டு வோல்ட்டு அவுட்புட்டை தூக்கி அடித்து விட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அது கஸ்டமர் சைடில் அந்தளவு ஒரு நல்ல ஃபீட்பேக் எதிர்பார்க்க முடியாது. இந்த டிவி ஆரம்ப ஸ்டேஜில் நான் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் தான் பழகினேன். எடுத்த உடனேயே எல்இடியை போய் நீங்கள் பிரித்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அது முடியாது, ரொம்ப நஷ்டத்தில் போய் உங்களை விட்டுரும். இப்போ ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். ஒரு டிவியை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு டிவி அப்படிங்கிறது எப்படி இயங்குதோ அதே மெத்தடில் தான் எல்லா டிவியும் இயங்கும். சாம்சங்கோ இல்லை சோனியோ பானாசோனிக்கோ வீடியோகானோ சன்சியோ ஹையரோ குண்டாயோ ஆல் டிவியும் பேசிக் அடிப்படையை வச்சு, பேசிக்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் நீங்கள் எதனாலுமே ஈஸியாக பயம் இல்லாமல் உங்களை கலட்டி பார்க்க சொல்லும். இப்போ ஒரு டிவியில் என்னென்ன செக்ஷன் இருக்கும் அப்படின்னா, ஒன்று இப்போ எடுத்துக்காட்டு காமிக்கிறேன். பவர் சப்ளை, 2வது ஹரிசாண்டல், 3வது வெர்டிக்கல், 4வது வீடியோ, 5வது ஆடியோ. இந்த 5 செக்ஷன் சேர்ந்தது தான் ஒரு டிவி. ஒரு டிவி நல்ல முறையில் இயங்கணுன்னா என்னென்ன வோல்ட்டு தேவைப்படும் டிசி கரண்ட்டாக. ஒரு டிவி முழுமையாக இயங்குறதுக்கு ஒவ்வொரு கம்பெனிலேயும் ஒவ்வொரு ரேஞ்சு போட்டிருப்பாங்க. அது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. மினிமமாக 110 வோல்ட்டிலேருந்து 115 வோல்ட் வரைக்கும் ஹரிசாண்டல் செக்ஷனுக்கு தேவைப்படும்.
125 to 140 135 வந்து சோனி டிவிகளில் அந்த மாதிரி டிவிகளுக்கு ஹரிசாண்டல் செக்ஷன். அதை வந்து நான் இப்போ போர்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த இது ஹரிசாண்டல்னு சொல்லி. இது வந்து வெர்டிக்கல் செக்ஷனுக்கு வந்து 25 to 35 வோல்ட் உள்ள டிசி வோல்ட் வரணும். வீடியோவுக்கு வந்து 12 வோல்ட்டும் ஆடியோவுக்கு 12 to 35 வோல்ட் வரைக்கும் ஒவ்வொரு ஐசிக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன ஐசி போட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வோல்ட் பவர் சப்ளைலேருந்து எடுத்திருப்பாங்க. மெமரி ஐசிக்கு வந்து 5 வோல்ட்டும் சிஸ்டம் ஐசிக்கு 5 வோல்ட்டும் போகும். இதில் பிக்சர் டியூப்பில் வந்து 3 விதமான கலர் இருக்கும். ரெட் கலரு, க்ரீன் கலரு, ப்ளூ கலரு. இந்த 3 கன்று சேர்ந்து தான் நமக்கு எல்லா கலரையும் டோட்டலாக ஒரு நேச்சுரலான ஒரு உருவத்தை பிம்பத்தை நமக்கு காமிக்குது. இந்த 3 கலர்லேயுமே ஏதாவது ஒரு கலருக்குள்ள ஐசி 3 டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க, இல்லை ஐசியும் போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒன்று ஃபால்ட் ஆனால் கூட ஒன்று ரெட்டாக தெரியும், இல்லை க்ரீனாக தெரியும், இல்லை ப்ளூவாக தெரியும். ஒரே ஸ்க்ரீனில் படம் தெரியும், பல கலராக தெரியாது, நேச்சுரல் இதுக்கு வராது. அதை அப்போ நீங்கள் படிப்படியாக கற்றுக்கலாம். ஒரு டிவி இயங்குனாலே மேக்ஸிமம் ஒரு 110 வோல்ட்டு, ஒரு 25 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, ஆடியோவுக்கு 12 வோல்ட்டு, மெமரி ஏசிக்கு 5 வோல்ட்டு, சிஸ்டம் ஏசிக்கு 5 வோல்ட்டு, எல்ஓடியோட அந்த அவுட்புட் செக்ஷனில் வந்து 180 வோல்ட்டு வீடியோ டிரைவருக்கு போகும். இந்த 180 வோல்ட்டு, அந்த 110 வோல்ட்டு வெர்டிக்கல் செக்ஷனுக்குள்ள வோல்ட்டு ஆடியோ அண்ட் வீடியோ. இந்த வோல்ட்டை கரெக்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதான் நம்ம பார்க்கணும். முதல்ல டிவி என்ன ஃபால்ட்டில் வருது. இப்போ டிவினா என்ன? டிவி அப்படிங்கிறது வந்து இந்த நான் சொன்ன விஷயங்களை உள்ளே அடக்கியதான் ஒரு டிவி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கவர்மெண்ட் டிவி. கவர்மெண்ட்டு டிவி ஆனாலும் பேசிக்காக அடிப்படை மெத்தட் அப்படி தான் இருக்கும். நீங்கள் சாம்சங், சோனி, வீடியோகான் டிவி எடுத்தாலும் அடிப்படை அப்படி தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு போர்டுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த ஏரியா வந்து பீஸ் ஹோல்டர் போட்டிருப்பாங்க. எப்பயுமே இந்த பீஸ் எது பக்கத்தில் இந்த ஜாக்கெட் இருக்கோ அதுதான் ஏசி இன்புட் வரும். இது ஏசி இன்புட்டு இங்கே கொடுக்குறோம். இந்த செக்ஷனில் 4 டயோடு மூலமாக ரெக்டிஃபையர் ஆகி நம்ம இங்கே ஏசி 220 to 230 வோல்ட் கொடுக்கும்போது இந்த 4 டயோடு மூலமாக ரெக்டிஃபையர் ஆகி இந்த ஃபில்டருக்கு வரும். 300 to 350 வோல்ட் வரைக்கும் வரும். இந்த செக்ஷன் தான் வந்து பவர் சப்ளை செக்ஷன். இதை பின்பக்கமாக திருப்பி காமிக்கிறேன். அதில் ஒரு ரவுண்டு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. இந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து எலக்ட்ரானிக் பவர் சப்ளை. இதை எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே ஏசி இன்புட்டு கொடுக்குறோம். இது வழியாக இந்த பீஸ் வழியாக இங்கே வந்து டிசியாக கன்வெர்ட் ஆகும் இந்த 4 டயோடு மூலமாக. நீங்கள் எப்படி ஆடியோவுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஏசியை டிசியாக மாற்றுறீங்களோ அது மாதிரி இந்த மெயின் ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றி இந்த கெப்பாசிட்டருக்கு 300 to 350 வோல்ட் வரும். இந்த ஏரியாவில் வந்து எப்பயுமே ஒரு டிவி ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் எடுத்த உடனே என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எங்கேயுமே நீங்கள் எதுவும் கையை எப்படி எதுவும் வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி எப்படியுமே வைக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஃபில்ட்ரு டிவி ஆன் ஆகாத பட்சத்தில் ஒருவேளை பவர் சப்ளை கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகி இருந்ததுன்னு சொன்னால் டிவி ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலைன்னு சொன்னால் இங்கே அப்படியே அதே வோல்ட்டு கரண்ட்டு நின்றுக்கிட்டு இருக்கும். இதை டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டோன்னா தான் போகும். நீங்கள் என்ன டிவி ரிப்பேர் ஆனோன்னு சொன்னோன்னா ஒன்றுமே வரலன்னு சொல்லிட்டு கையை எடுத்த விடக்குள்ளே இப்படி வைக்கக்கூடாது. இப்படி வச்சேன்னு சொன்னால் உங்களை தூக்கி அடிச்சிடும். இந்த ஏரியா வந்து லைவ் ஏரியா. இது எல்லா கம்பெனி டிவி போர்ட்லேயுமே எல்லா இதுலேயுமே மார்க் பண்ணியிருப்பாங்க. இது டேஞ்சரஸான ஏரியா, ஹை வோல்டேஜ் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஏரியா. அதனால் இந்த ஏரியாவில் அனாவசியமாக தேவையில்லாமல் கை வைக்கக்கூடாது. டிவி ஆன் ஆகி ரன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டிவி ஆஃப் பண்ணிட்டு இப்படி கை வச்சாலும் கூட இப்படி எப்பயுமே கை வச்சு
இப்படி எப்பயுமே கையை வச்சு தொட்டு பார்க்கக்கூடாது. எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு டிசி கரண்டாக இருந்தாலும் சரி, ஏசி கரண்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கையை புரட்டி இப்படி வச்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கையை இந்த மாதிரி எடுத்துடலாம். நம்ம வந்து தன்னை வந்து ஆபத்துலேருந்து காத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் இப்படி வச்சீங்கன்னு சொன்னால் கையை அப்படியே பிடிச்சிக்கும், நம்ம எடுக்க முடியாது. இப்படியே கையை இப்படி பற்றி பிடிச்சிக்கும், அவ்வளோ ஷாக் அடிச்சுக்கிறோம். நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக வேண்டி தான் சொல்கிறேன். எப்போயும் எந்த கரண்ட்டை தொட்டாலுமே நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபயரே இருந்தாலும் அதிலே நீங்கள் தொட்டு பார்க்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு இப்படி தொட்டு பாருங்கள். எதுவும் சுறுசுறுங்க ஏற்று கரண்ட் வருதுன்னா இப்படி எடுத்துடலாம் லேசாக. இந்த மாதிரி இப்படி புரட்டி வச்சிங்கன்னா இப்படியே பற்றிக்கும், இப்படியே கரண்ட் வந்து நம்ம விரலை இப்படியே பம்மிக்கும். அப்போ நம்ம எடுக்க முடியாது. அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். உடனே டிவியை பற்றி சொன்னோடனே இப்படி பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. அப்படி தொட்டு பார்க்கவே கூடாது. மேக்ஸிமம் ஒரு டிவி ஓடலை ஃபால்ட்டு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செக் பண்ண வேண்டியது இங்கே தான், இந்த ஏரியாவுக்குள்ளே தான். இந்த ரவுண்ட் அப் ஏரியாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபீஸை டெஸ்ட்டு பண்ணணும். ஃபீஸை டெஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு இந்த டயோடு செக்கிங்க்கு வரணும். இந்த 4 ரெக்டிஃபையர் செக்ஷனுக்கு இது எல்லாம் இதில் ஏதாவது ஒரு 2 டயோடு போயிருந்தாலும் இங்கே ஃபீஸ் போயிடும். இது வந்து பியூ, பவர் சப்ளை பியூன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ எப்படி ஆடியோவில் ஒரு டிரான்சிஸ்டர்னு சொல்லி 3 கால் லெக்கு உள்ளது மாதிரி வச்சு இருக்குதோ அதே தான் இது. இது நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் அளந்து ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக நான் காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பவர் சப்ளை செக்ஷன், சரியா? முதல்ல சொன்ன மாதிரி அதை எடுத்து இந்த எல்ஓடி காயில், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த எல்ஓடி காயில், ஹை பவர் டிரான்ஸ்ஃபார்மர்மாங்க. இது வந்து ரொம்ப 110 வோல்ட்டு 110 to 115 வோல்ட்டு தான் இதுக்குள்ளே இன்புட்டாக போகும். இந்த ஒயர் வழியாக பிக்சர் டியூப்புக்கு இங்கே போகும். இதில் போகக்கூடிய கரண்ட்டை அளவிடவே செய்ய முடியாது, எந்த மீட்டராலையும் அளக்க முடியாது. ஒரு நிமிஷத்துக்கு பல லட்சங்கள், ஒரு செகண்டுக்கு பல கோடிக்கான பல்ஸில் போய்கிட்டு இருக்கும் கரண்ட்டு. அவ்வளோ வேரியேஷனில் பாஸ்ட் ஆகும். இதில் வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த வயர்களில் வந்து எப்பயுமே வந்து கவனமாக பார்க்கணும். இதை வந்து அஜாக்கிரதையாக இருக்கக்கூட. புஷ்ஷுன்னு ஒரு சில டிவியில் இரைச்சல் எடுக்கும். அப்போது இதில் எங்கேயாவது லீக்கேஜ் இருந்ததுன்னு சொன்னால் அந்த மாதிரியான இரைச்சல்கள்லாம் வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். இது இந்த எல்ஓடியை தான் ஹரிசாண்டல் செக்ஷன்பாங்க. இதை இயக்குறதுக்கு இந்த எல்ஓடி ஹை பவர் டிரான்ஸ்ஃபார்மரை இயக்குறதுக்கு ஒரு ஓட்டுநர் இருப்பார். அவர் தான் வந்து ஹெச் அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க. இது பவர் சப்ளை பியூ, இது வந்து ஹெச் அவுட்புட் இந்த செக்ஷனு. இது நல்லா இருந்தால் தான் இது இயங்கும். இதை வந்து இயக்குறதே வந்து இந்த டிரைவர் தான் இயக்குவார். இது வந்து வெர்டிக்கல் செக்ஷன், இது வந்து வெர்டிக்கல் ஐசி. இந்த ஏரியாவுக்குள்ளே இது வந்து வெர்டிக்கல் செக்ஷன். இது வந்து ஆடியோ ஸ்பீக்கர் ஜாக்கெட், நீங்கள் பிடுங்குற இடத்துல தெரிஞ்சுக்கிறீங்க. இது வந்து ஆடியோ செக்ஷனு. இது ஐசி, இந்த இது வந்து சிஸ்டம் ஐசி, ப்ராசர் ஐசிம்பாங்க. இது வந்து ப்ரோக்ராம் மெமரி ஐசி. மனிதனுக்கு மூளை எப்படியோ அது மாதிரி இந்த 4 கால் ஐசியில் தான் அவ்வளவும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கும். ஒரு ரிமோட்டு முழு ஃபங்க்ஷன் ஆகிறதும். இது வந்து இந்த போர்டில் எப்படி இருக்கும், எல்இடி டிவியில் சின்னதாக இருக்கும், பொடிசாக இருக்கும். இது வந்து டியூனர் செக்ஷன். இது வந்து ஏவி இன்புட்டு கொடுக்கறது, அவுட்புட் எடுத்துக்கிறது. இந்த டியூனருக்கு இப்போ வேலையே இல்லாமல் போச்சு. அதனால் இதை பற்றி கவலை வேண்டாம். இந்த 4 எல்லாமே ஜாக் டைப்பில் தான் இருக்கும் எல்லா டிவிலையும். இந்த 4 லைன்லேயுமே வந்து இந்த 1வது பின்னு வந்துக்கும் 2வது பின்னுக்கும் கேப் இருக்கும் நடுவில். இந்த 2 சேர்ந்தது தான் வந்து ஹரிசாண்டல். இதுவும் நல்லா காமிக்கிறேன். இந்த கேப் உள்ள செக்ஷன் வந்து ஹரிசாண்டல். இந்த 2 பின்னும் பக்கத்தில் இருக்கிறது வெர்டிக்கல். வெர்டிக்கல் என்பது உயரம், ஹரிசாண்டல் என்பது அகலம். அகலத்தையும் உயரமும் சேர்ந்து தான் ஒரு மனுஷனை உருவாக்கும்.
ஒரு உருவமாக உருவாக்கி கொடுக்கும். இதில் எங்கேயாவது ஃபால்ட்டு இருந்ததுன்னா ஒரு டிவியில் ஆளோட உயரம் குள்ளமாகவோ மண்டை பெருசாக இருக்கும், கால் சிறுசாக இருக்கும், அந்த மாதிரி தெரியும்போது இதில் உள்ள ஃபில்ட்ருக்கலாம். மேக்ஸிமம் டிவிகளில் வந்து ஃபால்ட்டு வரக்கூடியது இந்த கெப்பாசிட்டர்ஸ் தான் மெயினாக வந்து அதிகமாக ஃபால்ட்டு வரும். பவர் சப்ளை அவுட்புட்டில் வரக்கூடிய டயோடு, இந்த டயோடு போது பார்த்தீங்களா. இதே மாதிரி எல்லா டிவிலையுமே இன்புட்டு பவர் சப்ளை பிரைமரியிலேருந்து செகண்டரியாக மாறும்போது நான் சொன்ன அதே வோல்ட்டுக்கு தான் வரும். இது வந்து ஆடியோவுக்கு போகும், 12 வோல்ட்டு போகும். ஏன்னா இது 12 வோல்ட் ஐசி தான் போட்டிருக்காங்க. வீடியோவுக்கு இந்த ஐசிக்கு 12 வோல்ட்டு போய் இந்த மெமரி ஐசிக்கு இங்கே 5 வோல்ட்டு ஜீனார் மூலமாக மாற்றி இதுக்கும் 5 வோல்ட்டு இதுக்கு 5 வோல்ட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இந்த சென்ட்ரு இது வந்து வெர்டிக்கலுக்கு போகும். வெர்டிக்கலுக்கு 25 to 26 வோல்ட்டு வரைக்கும் இந்த ஐசிக்கு போகும். ஒவ்வொரு ஐசியை பொறுத்து மாறும். ஆனால் இது வந்து 110 வோல்ட்டு, இதுக்கு தேவை 110 to 115 வோல்ட்டு இந்த டயோடு வழியாக வரும். இது ஃபங்க்ஷன் ஆகி வரும்போது இங்கே வந்து 180 வோல்ட்டு வரும். இந்த 180 வோல்ட்டு தான் வந்து வீடியோவுக்கு போகக்கூடியது. சிஆர்டின்னு சொன்னோம்ல கலருக்கு. இந்த 180 வோல்ட்டு போகலைன்னா வீடியோவில் பிரச்சனை வரும். இவ்வளோ தான் டிவியில் இருக்கக்கூடிய இது. ஒன்று பவர் சப்ளை, இந்த ப்ளூ கலருக்கு பேர் வந்து டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ரெஜிஸ்ட்ரு, இது பாலிஸ்டர் டிஸ்க்கு, இது வந்து அப் டு கப்ளரு, இது டிரான்சிஸ்டர் 10, 15, 18, 15, இது வந்து ப்ரீசெட்டு. மேக்ஸிமம் டிவிகளில் கெப்பாசிட்டர் தான் ஃபால்ட் வரும். ரெஜிஸ்டர் வந்து அதிக அளவு ஃபால்ட் வராது. இதில் வரக்கூடியது வந்து இந்த பவர் சப்ளை பிஇ போகும். இதில் 3807 சொல்லி ஒரு இதுக்கு பேஸ் வோல்ட் கொடுக்குற வண்டி போட்டிருப்பாங்க. இது மெயின் கெப்பாசிட்டர் பெருசாக இருக்கும். இது வந்து இதுக்கு பேர் வந்து ப்ளேபேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளேபேக்கு இது லீனியாரிட்டி காயில், அந்த சப்ளை அங்கே இங்கேயே லிங்க் பண்ணி விட்றதுக்கு லீனியாரிட்டி காயில். மேக்ஸிமம் வந்து பொடி ரெஜிஸ்டர், கண்டென்சர், டிஸ்க்கு எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் ரேராக தான் ஃபால்ட் வரும். இது வந்து கலர் கிறிஸ்டலு. இது கலைஞர் டிவியில் இந்த இது கலர் வரலன்னு சொன்னால் இதை மாற்றினாலும் சரியாகும், இல்லை இங்கே இந்த ஐசியை மாற்றினாலும் சரியாகும். பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஓடுனா சின்ன ஃபால்ட்டு தான் வரும். பெரிய அளவில் ஒன்றும் டிவிகளில் வந்து ஃபால்ட்டு வராது. மைனூட்டாக இது கம்ப்ளைண்ட்டுக்கு வந்தது தான். இது வந்து சென்டரில் டியூப் லைட்டாக இருந்துச்சு. அப்போ இதில் உள்ள ஒரு கெப்பாசிட்டரை மாற்றி விட்ட பொழுது நான் எப்போயுமே ஒரு டிவி சர்வீஸ்க்கு வந்துருச்சுன்னா பவர் சப்ளை அவுட்புட் செக்ஷனில் உள்ள ஃபில்ட்ருகள்லாம் மாற்றி விட்டிங்கன்னா அந்த டிவி ரொம்ப நாளைக்கு நல்லா ஓடும். மிஞ்சி போனால் ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு கெப்பாசிட்டர் வாங்கி போட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஒரு 300 ரூபா சார்ஜ் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. கெப்பாசிட்டர், டயோடு, இந்த சின்ன டிரான்சிஸ்டர் இதுகளில் தான் ஃபால்ட் வரும். இதை வந்து நான் முறைப்படி உங்களுக்கு பேசிக்காக ஒரு டிவியில் கற்றுக் கொடுக்குறதவே நீங்கள் எல்லா டிவிக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சேம் அதே தான் இருக்கும். என்ன பொருள் வேணால் இடம் மாறும், அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே இருக்கிற வெர்டிக்கலை தூக்கி இந்த பக்கம் போட்டிருப்பாங்க, இதை தூக்கி இங்கிட்டு போட்டிருப்பாங்க, ஆடியோ தூக்கி இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி தான் செஞ்சுருப்பாங்களே ஒழிய மொத்தத்தில் இருக்கிறது வந்து இதுதான். எல்இடி டிவிலேயும் அதே மெத்தட் தான், அதே செக்ஷன் தான் இருக்கும். ஏசி இன்புட்டு கொடுக்கறது, ரெக்டிஃபையர் ஆகிறது, ஆடியோ வர்றது, வீடியோ போகிறது, வெர்டிக்கல் போகிறது, ஹரிசாண்டல் போகிறது எல்லாம். என்ன இதில் வந்து சிஆர்டி டிவியில் வந்து பல்ப் மூலமாக எரியும், ஃபிலமெண்ட் மூலமாக, அதில் வந்து பேக் லைட் மூலமாக எரியும். அவ்வளோதான் வித்தியாசம். எல்இடி டிவி இதை காட்டிலும் ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் புதுசாக பழகிறவங்களாக இருந்தால் கடையில் பழைய இரும்பு கடையில் போனீங்கன்னா கவர்மெண்ட் டிவியை நிறையா போட்டு வச்சுருப்பாங்க. அதுகளில் ஏதாவது ஒரு டிவியை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதில் என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபீஸு நல்லா இருக்கான்னு பார்க்கணும், இந்த 4 டயோடு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் மீட்ரு எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத ஒரு அடுத்த வீடியோவில் நான் ஒன்றுக்கும் அளந்து காமிக்கிறேன், அதை பாருங்கள். இதுதான் அந்த பிச்சை டிப்பில் ஊசியாக இருக்கிறதுல இதில் மாட்டுறது. இந்த காடியும் இதில் உள்ள பள்ளமும் ஒன்றா சேர்ற மாதிரி இருக்கணும். 3 கலர் டிரான்சிஸ்டர் இருக்குன்னு சொன்னேன். சில இதில் ஐசி போட்டிருப்பாங்க. 1 ப்ளூ, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, இந்த 3 டிரான்சிஸ்டர் தான் சேர்ந்து தான் ஒரு கலராக உருவாக்கும். இந்த 3க்கும் 180 வோல்ட்டு கீழே இருந்து இங்கேருந்து வரும். இந்த 180 வோல்ட்டில்
இந்த டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷன் ஆகும். அதில் பேஸ் வோல்ட் வந்து இங்கே மாறும். இதில் எழுதியிருக்காங்க பாருங்கள், இது 1 GNT. இது வந்து GNTன்னு எழுதுறது வந்து கிரவுண்டு. இந்த GNTயை தான் நீங்கள் வந்து பிக்சர் டியூப்பில் கொடுக்கக்கூடிய எர்த்து. இந்த ரவுண்டில் எல்லாத்துலேயுமே ஒரு விதமான ஃபங்க்ஷன் நடக்கும். அதை ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் போட்டு ஒன்றா சொன்னோன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கலர் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று ரெட் கலராக ஓடும், இல்லை மஞ்சள் கலராக ஓடும், இல்லை பச்சை கலராக ஓடும். அப்படி ஓடிச்சுன்னு சொன்னால் இந்த டிரான்சிஸ்டர் ஒன்று மாற்றினாலும் கலர் சரியாகும். எது போயிருக்கோ அதை மட்டும் மாற்றினா சரியாகும். இல்லை 3 பிடிங்கி எடுத்து போட்டு 3மே புதுசு போட்டேன்னு சொன்னால் எல்லா கலரும் நார்மலுக்கு வந்துடும். மேக்ஸிமம் அதிகமாக ட்ரை சால்ட்ரிங் இந்த இடத்துல வரும். ஏன்னா ஹை வோல்ட்டில் ஹீட் ஆகி ட்ரை ஆகும். ட்ரை ஆகி இருந்தாலும் ரீசால்ட்ரிங் பண்ணி விட்டேனாலும் தெளிவுக்கு சரியாயிக்கும். இதை வந்து மாட்டும் போது கவனமாக மாட்டணும். இப்போ ஒரு பிசிபியில் எல்லாமே ஜாக் டைப்பு தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை எப்படி மாட்டி காமிக்கிறேன்னு பாருங்கள். இந்த ப்ளூவும் ரெட்டும் சேர்ந்தது தான் வந்து ஹரிசாண்டல். இது வந்து வெர்டிக்கல். மேக்ஸிமம் எல்லா டிவிலையுமே அந்த ரெட் கலரும் ப்ளூ கலரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜாக் வந்து எங்கே சேரும்னா இந்த இடத்துல சேரும். இதை நீங்கள் மாற்றி சொருவினீங்கன்னா சேராது. இது வந்து தனியாக இருக்கும். இந்த 3 வயரு வரக்கூடிய இடம் வந்து இந்த இதில் 3 வயர் ஜாக் இருக்கும். எந்த ஜாக்கும் மாற்றி சொருவினாலும் சேராது. அதனால் தைரியமாக சொருவிக்கலாம். நீங்கள் வயரை பிடுங்கினாலும் மாற்றி சொருவினா லாக் ஆகாது. இந்த இடத்துல வந்து 180 வோல்ட்டு ஒரு பின்னில் போகும், ஒரு கிரவுண்டு இருக்கும், ஒரு ஏசி வோல்ட் பல்ஸ் இருக்கும். அதாவது பிக்சர் டியூப்பு ஃபிலமெண்ட் எரியறதுக்காண்டி 1.5 வோல்ட்லேருந்து 3 வோல்ட்டில் 4.5 வோல்ட் வரைக்கும் ஒவ்வொரு டிவியை பொறுத்து மாறுபடும். இந்த 180 வோல்ட்டு இங்கேருந்து இந்த பின்னில் போகலைன்னு சொன்னால் அங்கே வீடியோவில் பிரச்சனை இருக்கும். இது இந்த ஜாக்கு இங்கே இருக்கும். இது வந்து 5 வயர் கொண்டது. இது ஆர்ஜிபி, அதாவது வீடியோ செக்ஷனுக்கு கலருக்கு போகக்கூடிய இந்த வயரு இங்கே மாட்டியாச்சு. இப்போ ஏசி கரண்ட்டு இன்புட்டு கொடுக்கணும். இதுதான் பீஸ் இருக்கிற இடம் தான் ஏசி இன்புட்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஜாக் இருக்குது. இது எங்கே போகும்னா பிக்சர் டியூப்லேருந்து கலர் வந்து மேக்னெட்டிங் ஆனால் அதை எடுக்கிறதுக்காக வேண்டி பிக்சர் டியூப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. பிக்சர் டியூப்போட இந்த இதுக்கு பேர் வந்து டீ காசிங் காயில்பாங்க. இந்த காயில் இது வந்து எந்த இடத்துல மாட்டோம்னா இந்த ஒரு சின்ன பெட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது டீ காசிங் காயில், பிடிசின்னு சொல்லுவாங்க. இது பக்கத்தில் சொருவணும். ஏசி வேறு தூக்கி மாற்றி இங்கே சொருவினாலும் ஒன்றும் ஆகாது. டிவி ஆன் ஆகிட்டு டொப்புன்னு அடுத்த செகண்ட் ஆஃப் ஆகிக்கிறோம். அப்போ நீங்கள் வயர் மாற்றி சொருகிருக்கேன்னு பார்த்துக்கலாம். இந்த பெட்டி பக்கத்தில் தான் எப்பயுமே வந்து இந்த பிக்சர் டியூப்லேருந்து வரக்கூடிய இந்த வயரு வரணும். இதில் ஏதாவது ஷார்ட் ஆச்சுன்னா ஃபீஸ் போயிடும். அப்போம்போது இதை எடுத்துகிட்டு நீங்கள் வெறும் பீஸை மட்டும் போட்டு விட்டீங்கன்னா டிவி ஓடிடும். பவர் சப்ளையில் டயோடு எதுவும் ஷார்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் போட பீஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் கவனமாக இருக்கும். எல்லா டிவிலையும் இதே மெத்தடு தான். அப்போ இந்த ஜாக்கு எங்கே போகும்னா இது வந்து கீபோர்டு, அதாவது ரிமோட் செக்ஷன் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக வேண்டி இந்த வயரு போகும்.
இந்த ஜாக்கு. இது கீபோர்டு சுவிட்சிங்க்கு இந்த ஜாக்கு போகும். தனியாக ஒரு வயரு இது வந்து ஸ்பீக்கருக்கு போகும். அவ்வளோதான், எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ மேக்ஸிமம் ஒரு டிவியில் வந்து கெப்பாசிட்டர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இதில் ஒரு கெப்பாசிட்டர் உப்பி கிடக்கு, வெடிக்கிறது மாதிரி இருக்குது. இது வந்து இந்த டியூனரில் படம் ஓடும்போது வந்து படம் வந்து வளைவளையாக தெரியும். அப்போம்போது இதை மாற்றினா சரியாயிக்கிறோம் அந்த வளைவளையாக ஓடுறது. மேக்ஸிமம் எடுப்புலேயே வந்து டிவியில் வந்து மேலே டக்குன்னு உடனே பழக முடியாது. கொஞ்சம் புரிஞ்சு ஸ்டெப்பாக பழகுனீங்கன்னா பழகிக்கலாம். எப்பயுமே எந்த டிவியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் கெப்பாசிட்டர்லாம் பாருங்கள். ரொம்ப பழசாக இருந்ததுன்னா சடச்சடன்னு கண்ணை மூடிட்டு ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டி பார்த்து கரெக்டாக போட்டு மாற்றுங்க. கெப்பாசிட்டர் முதல் பவர் சப்ளைலேயே பாதி ஃபால்ட்டு சரியாக போகும். ஒரு டிவியில் உள்ள மெத்தடில் தான் எல்லா டிவிலையுமே இருக்கும். சிறுசு பெருசாக இருக்கும், அவ்வளோதான். போர்டு வந்து சின்னதாக இருக்கும், பெரிய டிவியில் பெரிய போர்டாக இருக்கும். இது கவர்மெண்ட் டிவியில் சின்னதாக கொடுத்துருக்காங்க, பெரிய டிவியில் பெருசாக இருக்கும். இப்போ எல்இடி டிவியில் அதை விட சிம்பிளாக போயிடும். இது வந்து எல்இடி டிவிக்குள்ளது. வீடியோகான் கம்பெனி IVA 32 அப்படிங்கிற மாடலு. இது வந்து எல்இடி டிவி வந்து ரொம்ப ஈஸின்னு சொன்னேன். இதில் நம்ம ஃபால்ட்டு வந்தால், முன்னாடி நான் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது இந்த டியூனரில் பிரச்சனை வரும். இதை வந்து வெட்டி உள்ளே நம்ம அங்கே 2 சால்ட்ரிங் பண்ணுவோம், ஒரு ரெஜிஸ்டர் போட்டு. அந்த ஃபால்ட்டு சரியாகும். இதில் ப்ரோக்ராம் ஐசி இந்த ஐசி வேணால் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஐசிகள் தேவைப்பட்டால் நம்ம மாற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சால்ட்ரிங் பிடிச்சி ரொம்ப அனுபவம் ஆனால் தான் இந்த ஐசிகள்லாம் ரிமூவ் பண்ணி மாற்ற முடியும். இப்போ நீங்கள் பழகிறது வந்து எடுத்த உடனே ஏரோப்ளேனோ ஹெலிகாப்டரோ ஓட்டணுன்னு ஆகாயத்தில் பறக்கன்னு நினச்சா முடியாது. ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நீங்கள் நான் எப்படி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் பழகினோ அது மாதிரி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டிவி எடுத்து பழகுங்க. ஒரு 200 300 கேட்டிங்கன்னா பழைய இரும்பு கடையில் கொடுப்பாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேயே நீங்கள் ஸ்டெப்பாக பழகணும். இது வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மேக்ஸிமம் எல்இடி டிவியில் வந்து கம்பெனிக்காரங்களே என்ன செய்கிறாங்கன்னா, ஃபால்ட்டு அப்படின்னு சொன்னால் முடியாதுன்னு இந்த போர்டில் 4 ஸ்க்ரூவை கழட்ட வேண்டியது. இதே மாதிரி ஜாக் டைப்பு தான் எல்லாமே. சக்குன்னு சொறி விட்டு புது போட உள்ள சொறி விட்டு காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. இதை திரும்ப கம்பெனிக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதைத்தான் செய்கிறாங்க சர்வீஸ் சென்டர்லேயும். எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து சோனி டிவிக்குள்ளே போர்டு 22 இன்ச்சஸ்க்குள்ளது. இதுலேயுமே ஃபால்ட்டுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இதில் எங்கே கை வச்சாலும் சிக்கல் தான் வரும். இதே மாதிரி போர்டு வந்து கடைகளில் கிடைக்குது. 2500 3000 கிடைக்கும். அதை அந்த டிவிக்குள்ளே நம்ம எல்இடியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லும்போது உள்ளே வர்றேன் வீடியோக்குள்ளே அந்த எப்படி கலட்டுறது மாட்டுறதுங்கிறது. இதில் 4 ஸ்க்ரூ தான். இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, இதில் ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, இங்கே ஒன்று போட்டிருப்பாங்க. 4ஐயும் கழட்டிட்டு நம்ம வாங்கின போர்டை உள்ளே இறக்கிட்டு இந்த ஜாக்கில் எல்விடிஎஸ் கேபிள் ஒன்று போகும், ஸ்டிப்பு மாதிரி பேனலுக்கு டிஸ்பிளேக்கு. இதில் ஒரு 2 ஜாக்கு சொருக வேண்டியது, இதில் ஒரு ஜாக்கு சொருக வேண்டியது. இதில் வந்து பேக் லைட் எல்இடி எரியறதுக்கு போகும், வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு. அவ்வளோதான். இந்த 4 வேறு சொருகி விட்டு டிவி குப்பரை அடித்து கவுத்தி எடுத்து மூடி விட்டால் டிவி ஓடிடும். அவ்வளோதான். இது எல்இடி வந்து ஈஸி. நீங்கள் இதை கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பழகிக்கலாம். இப்போ அடுத்தது இது வந்து சன்ஸு டிவியோட பெரிய போர்டு 21 இன்ச்சுக்குள்ளது. அதுவும் அதே மெத்தடில் தான் இருக்கும். இந்த ரவுண்டாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து லைவ் ஏரியா, டேஞ்சரஸான ஏரியா. இந்த ஏரியாவுக்குள்ளே எங்கேயும் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் ரிப்பேர் பார்க்கணுன்னா நம்ம கை வச்சு தான் ஆகணும். இது வந்து டேஞ்சரஸான ஏரியாவை மென்ஷன் பண்ணுறதுக்கு. இந்த செக்ஷனில் இருந்து அதே சேம் அப்படியே தான் இருக்கும். இது இந்த பாருங்கள்,
அதே மாதிரி டயோடு தான். ஆடியோ அண்ட் வீடியோ வெர்டிக்கல். இந்த 110 வோல்ட்டு இது வெர்டிக்கல் செக்ஷனு, இது ஆடியோ செக்ஷனு, இது ஐசி, இங்கே மெமரி ஐசி. கலைஞர் டிவிக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்துல மாற்றி போட்டிருப்பாங்க. நம்ம எந்த இடத்துலன்னு இந்த மெமரி ஐசி இருக்கிற இடத்துல தான் ப்ராசர் ஐசி, சிஸ்டம் ஐசி இருக்கும். இப்போ சிஸ்டம் ஐசியை கழட்டிட்டேன். அதில் எப்படி ஹெச் அவுட்புட்டுன்னு சொல்லி கவர்மெண்ட் டிவியில் காமிச்சோன்னோ அதே மாதிரி தான். இது வந்து எல்ஓடி, ஹை பவர் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து நெக்கு கலருக்கு போகக்கூடிய நெக் பேஸு. அதில் வந்து கலருக்கு வந்து டிரான்சிஸ்டர் போட்டிருந்தாங்க, இதில் வந்து ஐசி போட்டிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சேமாக எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அதனால் குழம்பிக்க வேண்டாம். முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிறகு எது எந்த இடத்துல எது இருக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சுக்கும். இது வந்து அந்த 180 வோல்ட்டு போகிறதும், பிக்சர் டியூப்பில் உள்ள ப்ளம்மண்ட் எரியறதுக்கு ஒரு கிரவுண்டும், ஒரு 1.5 வோல்ட்லேருந்து 3 வோல்ட்டுக்குள்ளே டிசி ஏசி வோல்ட்டும் போகும் பல்ப் எரியறதுக்கு. இது வந்து ஆர்ஜிபி, இந்த இது கலர் செக்ஷனுக்கு போகக்கூடிய இந்த வயரு. அவ்வளோதான். எல்லாம் இப்போ ஒரு டிவியை காமிச்சாலும் அதுதான், 10 டிவியை கலட்டினாலும் அதுதான். இதே மெத்தடு தான் ஃபாரின் டிவியாக இருந்தாலும் அந்த மெத்தடு தான், பங்களாதேஷ் டிவியாக இருந்தாலும் அந்த மெத்தடு தான், தமிழ்நாட்டு டிவியாக இருந்தாலும் அதே மெத்தடு தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சாம்சங் டிவி. இதுலேயும் அதே மாதிரி இந்த ரவுண்டப் பண்ணி ஆரோ மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரியா டேஞ்சரஸ் ஏரியா. இதை வந்து டிவி ஓடலைன்னு சொன்னால் கரண்ட், ஏசி கரண்ட் இங்கே உள்ளே கொடுத்துருக்கீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரில் ஃபில்டரில் நிற்கும், ஸ்டோரேஜ் நிற்கும். அதை ஷார்ட் பண்ணி விட்டுக்கலாம், இல்லை பல்ப் வச்சு ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா போர்ட்லேயும் ஒன்று. நீங்கள் சாம்சங் டிவி, அந்த டிவி, இந்த டிவின்னு பயப்படவே தேவையில்லை. இது இங்கே ஏசி பீஸு பக்கத்தில் இன்புட் கொடுக்குறோம். இதில் இங்கே டிசியாக மாறி வரும். இங்கே வந்து இதில் அவுட்புட் ஆகும். அவுட்புட் ஆகி இங்கே எல்ஓடிக்கு வரும். அதே மாதிரி தான் இந்த டயோடு மூலமாக நான் அதே சொன்ன வோல்ட்டுக்கு தான் அப்படியே அளந்து பார்க்கணும். கரெக்டாக இல்லைன்னா எந்த வோல்ட்டு ட்ராப் ஆகுது. இந்த அவுட்புட் செக்ஷனில் உள்ள ஃபில்டருக்கெல்லாம் மாற்ற வேண்டியது. மாற்றி விட்டோன்னா சரியாக வரும். இங்கே வந்து எல்ஓடிக்கு வரும். இது வந்து எல்ஓடி ஏற்கிறதுக்கு உண்டான டிரைவரு. இடம் மாறும், போர்டு பெருசாக இருக்கும், சிறுசாக இருக்கும். இது இந்த வெர்டிக்கல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆடியோ கொண்டு போய் அங்கே கொடுத்துருக்காங்க, இந்த கடைசியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏவி ப்ராசர் ஐசி, ஏவிக்கு உண்டான சிக்னலை இது பண்ணுறது. இது வந்து ப்ரோக்ராம் மெமரி ஐசி. இங்கே இருக்கிறது வந்து சிஸ்டம் ஐசி. ஒரு சிலையில் ஒரு ஐசி போட்டிருப்பாங்க, ஒரு சிலையில் 2 ஐசி போட்டிருப்பாங்க. மற்றபடி பொடிசுகள்லாம் அவ்வளோ சீக்கிரமாக போகாது, ஃபால்ட்டு வராது. ரொம்ப மேஜர் கம்ப்ளைண்ட்னா தான் அந்த பொடிசு சீனா டயோடு அது இதுன்னு போகும். இது இந்த வெர்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே உயரம் டாப்பு தலைக்கு மேலே அந்த மாதிரி வரியாக அந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா இந்த 2 ஃபில்டரை மாற்றி விட்டால் அந்த தலைக்கு மேலே, தலைக்கு பக்கத்தில் கழுத்து வரைக்கும் வரக்கூடிய வரி வந்து சரியாகும். ஒரு லைனாக பொடியாக இருக்கும். சேம் அதே தான் எல்லா டிவி. இப்போ உங்கள்கிட்ட இத்தனை 3 போர்டு காமிச்சதுக்கு இன்னும் 10 போர்டை கலட்டினாலும் இதே மெத்தடு தான் இருக்கும். இந்த பேசிக் அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் அடுத்து வந்து நீங்கள் கூசாமல் கழட்டிக்கலாம். ஒன்று பவர் சப்ளை, இது ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல், ஆடியோ, இது வீடியோ. அதே தான் அங்கேயும் காமிச்சேன் கவர்மெண்ட் டிவிலையும். எல்லா டிவியும் எந்த கம்பெனி டிவியை கலட்டினாலும் அதுதான், சின்னது பெருசாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த டிவி ஓடுதா இல்லையான்னு சொல்லி அளந்து பார்ப்போம். இப்போ இதில் என்னென்ன வோல்ட் வரும்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். போர்டு வேலை பார்க்கும்போது ஏசி கரண்டை மட்டும் நம்ம உள்ளே கொடுத்து வச்சுட்டு நம்ம அளந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஏசி கரண்டு இந்த ஏரியா, இந்த பக்கத்தில் நம்ம அளக்கும்போது இங்கே தான் வந்து நமக்கு டிசிஐ வருது. இந்த டயோடு சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் இருந்து அளப்போம். இந்த இடத்துல வந்து 110 to 115 வோல்ட் வரணும். இந்த இடத்துல
25 to 27 வோல்ட்டுக்குள்ளே வரணும். இதில் 12 வோல்ட் வரணும், இதில் 12 வோல்ட் வரணும். இது ஆடியோவுக்கு, இது வீடியோவுக்கு, இது வெர்டிக்கலுக்கு, இது ஹரிசாண்டல் எல்ஓடிக்கு போகக்கூடிய அவுட்புட்டு. இது ஃபங்க்ஷன் ஆகும்போது இங்கே 180 வோல்ட் வரணும். இந்த இடத்துல ஒரு ஃபில்ட்ரு ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த ஃபில்ட்ரு ஷார்ட் ஆச்சுன்னு சொன்னால் படம் வந்து மங்கலாகும். மங்கலாகிட்டு ஒரு நெகட்டிவ் பிக்சர் மாதிரி தெரியும். அந்த ஃபில்ட்ரை காமிக்கிறேன். டென்னுக்கு 250. இந்த ஃபில்ட்ரு அடிக்கடி ஃபால்ட் ஆகும். மேக்ஸிமம் கெப்பாசிட்டர்ஸ், டிஸ்க்கு இதுக்கு தான் ஃபால்ட் வரும் ஒழிய மற்றபடி அதிகமான ஃபால்ட்டு மேக்ஸிமம் பவர் சப்ளையில் தான் வரும். பவர் சப்ளை இல்லை எல்ஓடி லீக்கேஜ் ஆகி போகும், அவ்வளோதான். இப்போ இந்த வோல்ட்டை அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் சுவிட்சை போட்டுட்டு இங்கிட்டு எங்கேயும் கை வச்சிடக்கூடாது, துண்டை விளைவிக்கணும். இப்போ டிவி ஆன் பண்ணுறேன். ஒரு டிவிக்கு என்னென்ன வோல்ட் தேவைங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிவி ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த வோல்ட் அளக்கணும். 110 to 15, மேக்ஸிமம் 110, 15, 13 அந்த ரேஞ்சுக்கு வரணும். இது வந்து எல்ஓடி டிவி ஆன் ஆகிறதுக்கு உண்டான மெயினான பவர் சப்ளை. இந்த கரண்ட் இருந்தால் தான் டிவி ஆன் ஆகும். அதுக்கடுத்து 26 வோல்ட்டு. இந்த 26 வோல்ட்டுங்கிறது வந்து ஒரு வெர்டிக்கல் ஐசி ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய வோல்ட்டு. இந்த வோல்ட்டு போகலன்னு சொன்னால் சிங்கிள் லைனாக வந்துடும், டீப் லைட் மாதிரி அடித்து கிடக்கும். இல்லை இப்போ இதில் பகுதி வோல்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாலும் படம் அடிஞ்சு கிடக்கும். இது வந்து வீடியோவுக்கு 12 வோல்ட்டு. இந்த 12 வோல்ட்டு போகலன்னு சொன்னால் மொத்தத்திலே டிவி ஆன் ஆகாது. இதை மெயினாக பார்க்கணும். சவுண்டு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் இங்கே 12 வோல்ட் வருதான்னு பார்க்கணும். இல்லை வோல்ட்டு ட்ராப் ஆனாலோ செஞ்சாலோ ஆடியோ வராது. அது போக இந்த இடத்துல 180 வோல்ட்டு வரணும். 177, 176 வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த எல்லா வோல்ட்டுகளும் ஒரு டிவிக்கு வந்துருச்சுன்னா அப்போ படமும் கரெக்டாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த வோல்ட்டுகளில் ஏதாவது மிஸ்யூஸிங் வந்ததுன்னு சொன்னால் பவர் சப்ளையை சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற ஃபால்ட்டை பார்க்கணும். இப்போ இந்த வோல்ட்டு 110 வோல்ட்டு ட்ராப் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது எங்கே போகும்? இது வழியாக போய் இந்த எல்ஓடி செக்ஷனுக்கு இந்த பின்னுக்கு போகும். இந்த எல்ஓடி ஷார்ட் இருந்தால், காயில் ஷார்ட் இருந்தால் இந்த 110 வோல்ட்டு உள்ளே போகாமல் ட்ராப் ஆயிரும். பவர் சப்ளை கீன்னு இறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த எல்ஓடி ஷார்ட் இருந்தாலும் அங்கே இந்த 110 வோல்ட் வராது, டிவி ஆன் ஆகாது. இதை இயக்குற டிரைவருக்கு முடியாமல் போனாலும் இந்த 3 கால் வச்சு ஒரு பியூ இருக்கும், ஹெச் அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க. அது போச்சுனாலும் இது ஷார்ட்னாலும் இந்த 110 வோல்ட்டு வராது. இந்த 25 வோல்ட்டு 26 வோல்ட்டு இந்த வெர்டிக்கல் ஐசி ஷார்ட்டுன்னு சொன்னால் இந்த வோல்ட்டு ட்ராப் ஆகும். 5 வோல்ட் இந்த 12 வோல்ட்டு ட்ராப் ஆகிறது வந்து மெமரி ஐசி ஃபால்ட் எதுவும் இருந்தால், சிஸ்டம் ஐசி ஃபால்ட் இருந்தால் அது இங்கே ஃபால்ட் ஆகும். முதல்ல பவர் சப்ளை வோல்ட்டை தான் எடுத்த உடனே நீங்கள் வந்து அளந்து பார்க்கணும். நம்ம சொன்னக்கூடிய வோல்ட்டு இதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு டிவிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். நீங்கள் ஃபஸ்ட்டு கலைஞர் டிவிலே பழகிட்டேன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு கவர்மெண்ட் டிவிலே பழகுங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக வேறு டிவியில் அளக்கும்போது அப்போ சாம்சங்லன்னா இந்த 125 வோல்ட் வரும், எல்ஜிலன்னா 115 வரும், ஷார்ப்லன்னா 135 வோல்ட் இந்த இடத்துல எல்ஓடிக்கு போகிறதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துக்குங்க. ஒரு கவர்மெண்ட் டிவியை பழகி ஆப்ரேஷன் பண்ணி வயிற்ற கழித்து ஒரு சக்ஸஸாக ஒரு இதை பண்ணுங்கள். பழகிறத அடிக்கடி பாருங்கள். நீங்கள் இந்த ஒரு கெப்பாசிட்டரை கவர்மெண்ட் டிவியிலேருந்து உப்பி கிடந்துச்சின்னு சொன்னால் படம் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் கோடு மாதிரி தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாக ஒரு ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஒயரை விரியும். இந்த ஃபில்டரை எடுத்தாச்சுன்னா டியூப் லைட் மாதிரி இருக்கும். இந்த 2 கெப்பாசிட்டர் வந்து வீக் ஆச்சுன்னு சொன்னால்
ஆடியோவுக்கும் வீடியோவுக்கும் போகக்கூடிய கெப்பாசிட்டி வீக் ஆச்சுன்னு சொன்னால் பிக்சரில் வந்து வளவலையாக தெரியும். இந்த 110 வோல்ட்டு ட்ராப் ஆகிறதுக்கு வோல்ட்டு கம்மியாக வந்தாலும் இந்த 100க்கு 160 கெப்பாசிட்டர் வீக்காக இருந்தால் டிவி ஆன் ஆகாது, அப்படியே ஸ்டாண்ட் பையில் நின்றுக்கிறோம். இந்த ப்ளூ கலர் டிஸ்க்கு எரிஞ்சு போகும் சில இதுகளில். இது எரிஞ்சு போச்சுனாலும் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகாது, டிவி ஆன் ஆகாது. போட்ட உடனே எனக்கு என்னன்ட்டு இருக்கும். இவ்வளோதான். ஒரு 5 செக்ஷன் தான். இதே தான் வந்து எல்லா டிவிலையும் இருக்கும். நீங்கள் எல்இடி டிவி எடுத்தாலும் அதே மெத்தடு தான், கவர்மெண்ட் டிவி எடுத்தாலும் அதே மெத்தடு தான். அப்புறம் வந்து இதை தான் பிக்சர் டிப்பில் உள்ள நெக் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து யோக்குன்னு சொல்லுவாங்க. யோக்கு அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இங்கே வரக்கூடிய இந்த 4 வயர் மூலமாக இங்கே சொருவி இந்த ரெட்டும் ப்ளூவும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு வந்து ரெட்டும் லெஃப்ட் சைடு லெஃப்ட் இருக்கும். இது வந்து வெர்டிக்கல் செக்ஷன். வெளிப்பக்கமாக இருக்கிற ரெண்டுமே எப்போதும் ஹரிசாண்டல் செக்ஷன். உள்பக்கமாக இருக்கிறது வெர்டிக்கல் செக்ஷன். இதில் ஒரு வயரை நீங்கள் அத்து விட்டீங்கன்னு சொன்னால், அந்த கீழே இப்படி விழுந்துருச்சுன்னு சொன்னால், சால்ட்ரிங் விட்டு கிடந்துச்சுன்னு சொன்னால் படம் சிங்கிள் லைன் அடிச்சிடும். இந்த இதில் வந்து ஒரு வயர் வந்து அந்த கீழே விட்டு கிடந்துருந்துச்சின்னு சொன்னால் மேலேருந்து கீழாமல் ஒரே நேர்கோடாக தெரியும். இதை நீங்கள் பார்த்து வயரை கரெக்டாக பண்ணோன்னா சரியாக வரும். இது ஒவ்வொரு டிவியும் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி தர்றேன். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை மெயின். அதாவது ஆடியோவை பற்றி நீங்கள் ஆம்பிளிஃபயரில் சொல்லும் போதும் பவர் சப்ளை பற்றி தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். இங்கேயும் பவர் சப்ளை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பவர் சப்ளை வந்து கரெக்டாக இருக்கணும். பவர் சப்ளை கரெக்டாக இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த ஏரியா மெயின். இங்கே எங்கேயுமே அனாவசியமாக தேவையில்லாமல் கை வைக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக. இங்கே டிவி ஆன் ஆகி ஓடிடுச்சுன்னா இந்த ஏரியாவில் கரண்ட்டு நிற்காது எங்கேயுமே. ஆட்டோமேட்டிக்காக டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே இன்புட்டு கொடுத்துட்டோம், அதனால் அவுட்புட் ஆயிடுச்சு, ஒன்றுமே இங்கே கரண்ட் நிற்காது. இந்த பக்கத்தில் எங்கேயாவது ஃபால்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே கரண்ட்டு ஸ்டோரேஜ் ஆகி நிற்கும். அப்போது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஷார்ட் பண்ணக்கூடாது. எப்பயுமே கெப்பாசிட்டரை ஒரு பல்பை வச்சு அமைக்கணுன்னு சொன்னால் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கும். அவ்வளோதான் பேசிக்காக. இப்போ என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஒரு டிவியில் பவர் சப்ளையை சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொரு டிவிக்கும் பார்ப்போம். இப்போ எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ இந்த டிவி ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். மேக்ஸிமம் கெப்பாசிட்டர் தான் அதிகமாக கம்ப்ளைண்ட் வரும். இப்போ ஏவி கார்டு எடுத்து சொருகி பார்ப்போம். இது வந்து ஏவி இன்புட்டு கவர்மெண்ட் டிவியில் மஞ்சள். நான் வந்து வெள்ளை தான் அங்கே செட்டாப் பாக்ஸில் ஊற்றிருக்கேன். இதுவும் ஆடியோ. அவ்வளோதான். இப்போ எல்லா வயரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. டிவி ஆன் பண்ணிட்டேன். இப்போ டிவி ஆன் ஆகி ஓட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் 2 பேரும் ரைட்டில் போங்க. நான் சொன்னது உங்களோட ரைட். இப்போ டிவி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஏரியாவில் கை வைக்கலாம், எங்கேயுமே கை வச்சுக்கலாம். அந்த ஏரியா பக்கம் மட்டும் கை வைக்கக்கூடாது. இந்த ஏரியாவில் கை வச்சாலும் ஒன்றும் செய்யாது. அந்த ஏரியா பக்கம் மட்டும் கை எதுவுமே வைக்கக்கூடாது. இப்போ ஒரு டிவி வந்து ரன் ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறதுன்னா,
இப்போ சாதாரணமாக ஒரு டிவி இந்த காயில் இயங்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு டெஸ்டர் எடுத்து இந்த மாதிரி வச்சீங்கன்னா லைட் எரியும். தெரியுதா? பக்கத்தில் இப்படி கொண்டு போனாலே லைட் எரியும். இப்படி ரன் ஆயிடுச்சுன்னா இப்போ டிவி வந்து ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி பக்கத்தில் கொண்டு போனாலே போதும், லைட் எரியும். அப்போ டிவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெளிச்சம் மட்டும் இல்லை, சவுண்டு மட்டும் கேட்குது அப்படின்னு சொன்னால் இங்கே ட்ரை இருக்கும். இதிலேருந்து வரக்கூடிய 180 வோல்ட்டும் ப்ளம் அண்டு பல்புக்கு எரியக்கூடிய அந்த வயரும் ட்ரை இருக்கும். அதனால் கவனிக்கணும். அதை வந்து ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் ஒன்று எப்படி சரி பண்ணுறேன்னு தனித்தனியாக சொல்லித்தரேன். பேசிக்காக வந்து டிவியில் வந்து இதுதான். இந்தியா டிவினாலும் சரி, மேட் இன் ஜப்பான் டிவியாக இருந்தாலும் சரி, குவைத் டிவியாக இருந்தாலும் சரி, ஆள் நம்ம வேர்ல்டு டிவியாக இருந்தாலும் சரி, பேசிக்காக இந்த அடிப்படையில் தான் ஒரு டிவி இயங்கும். இந்த வோல்ட்டு தான் வரும். எந்த டிவியை கலட்டினாலும் அதுதான். நீங்கள் இதை பற்றி அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் பாட்டுக்கு கூசமாக கலட்டலாம். அவ்வளோதான். அவளை போகபடி ஹெல்மெட் மாட்டையா? நான் உன்னை ரைட்டில் தானே போக சொன்னேன். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் பவர் சப்ளையில் ஒரு ஃபால்ட் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து மீட்டரில் அளந்து தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன். அடுத்து ஒவ்வொரு டிவியும் கம்ப்ளைண்ட்டுக்கு வரும்போது எப்படி அந்தந்த ஃபால்ட்டுகளை சரி பண்ணுறது குறித்து தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை ஃபால்ட்டை பற்றி பார்ப்போம். பவர் சப்ளை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் செக்ஷனில் ஃபால்ட் வந்தால் எப்படி சரி பண்ணுறது, வெர்டிக்கல் செக்ஷனில் ஃபால்ட் வந்தால் எந்த மாதிரி சரி பண்ணுறது, ஆடியோ செக்ஷனில் கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன பண்ணுறது, வீடியோ செக்ஷன் ஏவி செக்ஷனில் ஃபால்ட் வந்தால் என்ன பண்ணுறது. ஒரேடியாக ஐசியை மாற்றுறது தான் வேலை, ஒன்றுமே இல்லை. அதை விட சிம்பிளாக இந்த இடத்துல ஒரு ஜீனா டயோடு ஷார்ட் ஆகும். இந்த இடத்துக்குள்ளே இருக்கும். இந்த ஜீனா டயோடு ஷார்ட் ஆச்சுன்னு சொன்னால் பிக்சர் வந்து இருட்டாக தெரியும், டார்க்காக தெரியும். இது வந்து மழை இடிமின்னல் நேரத்தில் அடிக்கும்போது இந்த ஜீனார் வந்து ஷார்ட் ஆகும். இதை எடுத்து விட்டாலே ஓடிடும் படம். அப்புறம் மெமரி ஏசி ஃபால்ட்டு. மெமரி ஏசியில் என்னென்ன ஃபால்ட் வரும் அப்படி ஒரு ஃபால்ட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் கவர்மெண்ட் டிவியில் பழகிறது தான் எல்லா டிவிலையும் வரும். இதே மெத்தடு தான். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். டிவி சம்மந்தமாகவும் ஆடியோ சம்மந்தமாகவும் மாற்றி போட்டுக்கிட்டு இருப்பேன். ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி வரும். டிவிகள் சர்வீஸ்க்கு வரும். அந்த டிவிகளை வச்சே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு ஈஸியாக நல்லா புரிஞ்சு பொறுமையாக மைண்டில் ஏற்றிக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் மண்டையில் மைண்டில் ஏற்றிக்கிறணும். ஒரு டிவிக்கு என்னென்ன வோல்ட்டுன்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இந்த வோல்ட்டெல்லாம் கரெக்டாக இருந்தால் ஒரு டிவி வந்து சரியாக ஓட ஆரம்பிச்சிடும். அதில் எங்கேயாவது தவறு இருந்தால் அதுக்கு தகுந்த கம்ப்ளைண்ட் அங்கே வரும். மேக்ஸிமம் கெப்பாசிட்டர், பவர் சப்ளை, ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஆடியோ அண்ட் வீடியோ, இவ்வளோ தான். எல்இடி டிவியில் 3D டிவியாக இருந்தாலும் சரி, 4K டிவியாக இருந்தாலும் சரி, சாதா டிவியாக இருந்தாலும் சரி, காமனாக அதே மெத்தடு தான். ஏசி இன்புட்டை கொடுக்கும், அது டிசியாக மாறும். டிசியாக மாறி அந்தந்த செக்ஷனுக்கு போகக்கூடிய வோல்ட்டு போகும். அது போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக படம் வரும். எல்இடி டிவியில் வந்து பேக் லைட்னு சொல்லுவாங்க. அந்த பல்ப் மூலமாக ஸ்க்ரீனில் நமக்கு படம் தெரியும். இது வந்து ஓல்டு மாடல் வந்து இந்த கண்ணாடி பிக்சர் டியூப் வழியாக இந்த பிளம்மண்ட் மூலமாக பல்பில் எரிஞ்சு நமக்கு படம் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ஏரியா வந்து பிக்சர் டியூப். இதுக்கு பேர் டீகாசிங் காயில்னு பேர். இது வந்து பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. உள்ளே வந்து கீபோர்டு சுவிட்ச் வச்சுருப்பாங்க. இது வந்து ஸ்பீக்கரு. அவ்வளோதான். இந்த சின்ன டிவியில் சின்னதாக இருக்கும், பெரிய டிவியில் பெருசாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போதும்னு நினைக்கிறேன். இதை குறித்து மேலோட்டமாக இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் ஒரு ஃபால்ட்டை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு பவர் சப்ளை கம்ப்ளைண்ட்னா அதில் என்னென்ன மாற்றணுங்கிறத குறித்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஒரு பவர் சப்ளை ஃபஸ்ட்டு ஒரு டிவி டெட்டாகி வருது, அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி
ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், பொறுமையாக இருந்து பழகுங்க. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சதா, உபயோகமாக இருந்ததா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் எனக்கு வந்து மேலும் உற்சாகத்தை கொடுக்கும். இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கீங்க, உங்களுக்கு கற்றுத்தரணுன்னு சொல்லி. நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு சும்மா போனேன்னு சொன்னால் அப்போ ஏதோ ஏனோ தானோன்னு பார்க்குறாங்கன்னு சொல்லி நாங்களும் வேலை மெனக்கிட்டு உங்களுக்கு வேண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து பிரயோஜனம் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதனால் உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிக்கலைனாலும் உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக்ஸும் கமெண்ட்ஸும் முக்கியம். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்றும் உங்கள் மனோ ஆடியோஸ்.